ஃபெமினிசத்தை ஹைப் பண்ணுறாங்களா இல்லையோ, ஆண்கள் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ஹைப் பண்ணியிருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு, ரியோ ஹீரோ நடித்த படம். ஸோ இந்த படத்தில் காமிக்கிற அந்த ஹீரோயின் கேரக்டரும் ஹீரோ கேரக்டரும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ரியாலிட்டியில் இருப்பாங்களா அப்படின்லாம் இல்லைன்னு தான் சொல்லலாம். பட் ஓரளவுக்கு ரியாலிட்டியில் இருக்கலாம், இந்த அளவுக்கு இல்லாட்டினாலும். ஸோ இது எப்படின்னா, அந்த ஃபெமினிசத்தை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுற விமனுக்காகவும் ரொம்ப அதுக்கு இடம் கொடுக்குற ஆண்களுக்காகவும் இந்த படத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த மேரேஜு, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அந்த கப்பலோட லைஃப், அதை பற்றியே போகுது. அதில் தான் வந்து ஓவர் ஹைப் ஆகிட்டு போகுது. ஆண்கள் இவ்வளோ நல்லவங்களா இல்லை பெண்கள் இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஹீரோயின் அந்த வில்லியாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தா கோர்ட்டு சீன் வருது, அங்கே பிளாக் ஷீப் விக்னேஷ் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அதிலேருந்து படம் சூப்பர் டேக் ஆஃப்னே சொல்லலாம். செம்ம காமெடியாக இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது. இதில் ரியோவோட நடிப்பு நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்குது. பிளாக் ஷீப் விக்னேஷோட நடிப்பு செம்ம யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் டோட்டலாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒர்த்தான படம் தான், நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.